SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. சரவணன் அவர்களிடம் அப்போ இந்த சம்பவத்துல கலவரமாகி இருக்கிறது. ஒரு கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். எங்க தரப்பு நியாயத்தை எடுத்து கூற எங்களுக்கு வாய்ப்பளித்த வேந்தர் டிவிக்கு முதல்கண் வணக்கம். இந்த பொண்ணு 12/6/2024 புதன்கிழமை மாலை சரியாக காண போகுது. பொண்ணு காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மாலை 5 மணி அளவுக்கு 13ஆம் தேதி 14ஆம் தேதி தான் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் கட்சி அலுவலகத்துல மாலையில கலவரம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னா, கலவரம் நேத்து 14 இல்லையா? ஆமா 14. ஆமா நேத்து நடந்துச்சு. பொண்ணு காணா போய் 12ஆம் தேதி காணா போச்சு. நாங்க காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் அலுவலகத்துக்கு அவங்க நாடி வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? கலப்பு திருமணம் பண்ணி வைங்க. அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க எதுவும் பண்ணிட்டு போங்க. பொண்ணு ஒத்துக்கிட்டா பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க எங்களுக்கு நாளைக்கு படி நாங்க என்ன செஞ்சோம்? பொண்ணு ஒத்துக்கிடுச்சுன்னா, பொண்ணு மாப்பிள்ளைய ஒத்துக்கிடுச்சுன்னா அவங்க பல அவங்க வேலையை பார்க்க போறாங்க. நீங்க எழுதி வாங்கிட்டு வந்துருங்க, ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிட்டு வந்துருங்க. எங்களுக்கு நாங்க அட்வைஸ் கொடுத்தோம். அப்ப கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சு, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல நைட்டு தங்க வச்சு, மறுநாள் காலைல 11 மணிக்கு காவல்துறை கண்காணிப்பாளரை போய் பாக்குறோம். பேரண்ட்ஸ் போய் பாக்குறாங்க. உங்க பொண்ணு 3 மணி நேரத்துல வந்துடும் சொல்றாங்க. அப்புறம் 2 மணிக்கு வந்துடும் சொல்றாங்க. எங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறது கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு போன் வாங்க பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கலாம் தான் எங்களை கூப்பிட்டு பெற்றோர்களை கூப்பிட்டுருக்காங்க. இது உண்மையா? இது உண்மையா? வாங்க பேசிக்கலான்னு கூப்பிட்டு இருக்காங்களா? ஆமா மேடம். எங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போனது பேரண்ட்ஸ் தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் போனது பேரண்ட்ஸ் ஒரு கார்ல போறாங்க. நாங்க பிரச்சனை பண்ற மாதிரி தான் இப்ப லேடிஸ் எல்லாம் வராங்க. பெண்கள்லாம் எதுக்கு அழைச்சிட்டு போறாங்க? நம்ம பொண்ணு உட்காந்து பேசி பார்ப்போம். வந்தா ஒத்துக்கிட்டா கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு வரலன்னா அவங்க நடவடிக்கை எடுத்து போட்டு நம்ம போறோம். இல்ல, அதுக்கு உறவினர்கள் தானே போயிருக்கணும். சரவணன், நீங்க அப்படி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா உறவினர்கள் போகட்டும். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அங்க ஏன் போகணும்? அப்புறம் எங்க வீட்டு பொண்ணு ஒண்ணுச்சு, அப்ப நாங்க போகாம வேற யார் போவா? இல்ல, ஒரு சாதிய ரீதியான அமைப்பு உள்ள நுழையும் போதுதான் அங்க பிரச்சனையே தலை தூக்குதா? கம்யூனிஸ்டுக்கும் அவங்களுக்கு ஜாதிக்கு என்ன வருது? கம்யூனிஸ்ட் என்ன பொதுவான கட்சி தானே. கம்யூனிஸ்ட்ல பிற்போட்ட சாதி மட்டும் தான் இருக்காங்களா, இல்ல பட்டியல் மக்கள் தான் இருக்காங்களா? எல்லாரும் தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. உலகம் பூரா இருக்கிற அனைத்து மக்களுக்குமான கட்சி தான் கம்யூனிஸ்ட். ஆமா, அதுதான் சொல்றேன். உங்க கட்சியில நல்ல கண்டு போன தோழர்கள் நல்ல தோழர்கள் தான் இருந்தாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பண்ணி வச்சு நீங்க எங்க இருக்கணும்? காவல்துறையில ஒப்படைச்சிருந்தோம். நான் பொண்ணை 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த திட்டமிட்டே நீங்க கலவரத்தை மூட்டணும். உங்க கட்சிக்கு இப்ப எம்பி கிடையாது, எங்கேயுமே 2 எம்பி தான். உங்க கட்சியை வளர்க்கணும். இதுக்கு ஜாதி திருப்பு இது ஒரு ஆயுதத்தை எடுத்து நீங்க பண்றீங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சுட்டா கட்சி வளர்ந்துருமா? அதாவது சாதி போன்ற இல்ல இல்ல, அதாவது நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நான் நேரம் தரேன். ஒரே வருஷம் அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு? எம்காம். இந்த பையன் என்ன படிச்சிருக்கான்? 10வது போயிட்டு ஐடி முடிச்சு கூலி வேலைக்கு போயிருக்கான். ஏன் வீட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, இங்க சாதிக்குள்ள பொண்ணு பார்க்கும் போதே நீ என்ன படிச்சிருக்க, வேலைக்கு போறியா, வேலைக்கு போலியா, இவ்வளவு விஷயத்தை பார்த்தா பொண்ணு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. காதலுக்கு கண்ணு இல்லைல. இதெல்லாம் நீங்க பெற்றவர்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. காதலிக்கிறவங்களுக்கு மேடம், நாளைக்கு அந்த பையன் விட்டுட்டு போனா யாரு மேடம் பாக்குறது? பொண்ணு வீட்டுல நாங்க தான் பாக்கணும். பொண்ணு வீட்டுல நாளைக்கு விட்டுட்டு போனா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் பாக்காது. இன்னைக்கு அவங்க ஒரு செய்தி எவ்வளவுதான். நாளைக்கு என் பெத்த பொண்ணு என் வயிறு எரியும். நாளைக்கு என் பொண்ணு தான் என் பொண்ணை அவங்க தான் பாக்கணும், பெத்தவங்க தான் பாக்கணும். இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு ஜாதி திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க நல்லது. நீங்களே சொல்லுங்க. உடுமலைப்பேட்டை சங்கருக்கும் இது ஜாதியில படுகொலை நடந்துச்சு. அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? முழுக்க இது காவல்துறையோட மெத்தன போக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த நேத்து ஒரு அட்வொகேட் சொல்றாங்க, நாங்க வாய்மொழியா மத்தியானமே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஏமா பொண்ணு இருந்தா கொண்டா நீங்க ஒப்படைமா, நாங்க பேசிட்டு கொடுத்து சொல்லுங்கம்மா சொல்ல வரதா? கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு எப்ப போலீஸ் வந்துச்சு? எப்ப போலீஸ் வந்து சொல்லுங்க? அதாவது உறவினர்கள் போறதுக்கு முன்னாடியே அங்க காவல்துறையினர் வந்துட்டாங்கங்கறாங்க.
கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு இந்த உறவினர்கள் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே, கும்பலா போறதுக்கு முன்னாடியே, வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் சேர்ந்து போறதுக்கு முன்னாடியே காவல்துறை அங்க இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டாங்கன்னா பொண்ணு அடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், பொண்ணு வீட்டுல போன் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்காங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க? சொல்லுங்க. காவல்துறை அங்க இருக்குன்னா இல்ல யாரு வர சொன்னாங்கறீங்க சரவணன்? இதுங்க தெளிவா சொல்லுங்க. யாரு வர சொன்னா உங்களுக்கு? போன் பண்ணி அவங்க பெற்றோர்களை வாங்கன்னு சொன்னது யாரு? எனக்கு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருந்து லெலின் வருவது போன் பண்ணி எங்களோட நண்பருக்கு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருக்காங்க, இன்னைக்கு பேசி முடிச்சுக்கலாம், சாயந்தரம் பேசி முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நாங்க என்ன சோசியமா பாக்குறோம் பொண்ணு காணா போச்சுன்னு? சரி, நீங்க பேசாதானே போனீங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து அந்த அலுவலகத்தை வந்து உடைச்சு தூள் தூளாக்கணும்? ஒரு நிமிஷம், நல்ல வீடியோ பாருங்க. அந்த பொண்ணோட அண்ணன் வந்து ஆதங்கத்துல பொண்ணு உள்ள இருக்குன்னு, என்னோட தங்கச்சி ட்ரெஸ் இருக்கு, செருப்பு இருக்கு அப்படின்னு கதவை திறக்கிறான். அங்க மேடம் கலவரம் பண்ண பொண்ணு நினைச்சா நாங்க கட்டை மித்த ஆயுதத்தோட போயிருப்போம். நாங்க போனது ஃபேமிலியோட பொண்ணு இருக்கு, பேசி பார்த்து கூட்டு சொல்றாங்க. மேடம் அதெல்லாம் இருக்குச்சுங்க மேடம். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல ஏன் மேடம் இந்த பஞ்சாயத்து நடக்குதுன்னு கேக்குறேன். இந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா? கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க. சரி, காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா?